வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வர 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 ஒவ்வொன்றா அப்படியே உருவாச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொன்றாய் உருவானது. ஆண்டவர் முதலாம் நாளில் நீங்கள் படைக்கும்போது 1ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமே. ஆனால் 5வது வசனம், தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போக 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 எல்லாமே உருவாயிச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 100 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நமக்குள்ள பரிசுத்தம் உருவாகும், நமக்குள்ள நீதி உருவாகும், நமக்குள்ள ஆசீர்வாதம் உருவாகும். நமக்கு என்னென்னலாம் ஆரம்பிக்கப்படணுமோ எல்லாமே அவருடைய வார்த்தையினால் உருவாக போகிறது. அவருடைய வார்த்தை பலம் உள்ளது. அவருடைய வார்த்தை சகலவற்றையும் செய்ய போகிறது. அவருடைய வார்த்தைகள் கடந்து வர வர நம்முடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற அவருடைய வார்த்தை நம்மை அழகாய் உருவாக்க போகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன், நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையினால எல்லாரும் பிழைப்பார்கள். அதனால இந்த 100 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகமாய் தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம வாசித்த இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள் ஆயிற்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே இருக்கிற சகல காரியத்தையும் ஆண்டவர் படைப்பதற்கு கர்த்தர் 6 நாட்களை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். பொதுவாக நான் என்ன இதில் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம்ல, ஒரே நாளில் எல்லாத்தையும் படைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த 7 நாளில் 6 நாள் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் மிகப்பெரிய தேவன். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். அப்போ 6 நாள் செய்ய வேண்டிய ப்ராசஸ, 6 நாள் செய்ய வேண்டிய வேலையை முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்று, 5ஆம் நாள் ஆயிற்று, கடைசியில் 6ஆம் நாள் ஆயிற்று. இப்போ 6ஆம் நாளிலே எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டு 7ஆம் நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணாராமா, ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ உங்க கையில ஒரு 10 வருஷம் நீங்க உழைச்சு கிடைக்க வேண்டிய மொத்த பணத்தையும் ஒரே நாளில் உங்க கையில கொடுத்துட்டு, இந்த 10 வருஷம் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான், 10 வருஷத்தினுடைய சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு குஷியாகும். அவ்வளவுதான், ஐயோ அவ்வளவுதான், 10 இயர்ஸ் மொத்தமா ஒரே நாள்ல கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான், இனி 10 வருஷத்துக்கு நமக்கு ஜாலி தான், அவ்வளவு எந்த வேலையும் இல்லை, நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதத்துல ஆண்டவர் வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் ஒரே நாளில் அவரால் படைக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படி படைக்காம 6 நாட்களுமே வேலை செய்வதற்கு, இல்லைன்னா அதை உருவாக்குறதற்கு என்று அவர் ஒரு டைம் ஷெட்யூல ஆண்டவர் ரொம்ப அழகா வச்சிருந்தார். வேதத்திலே நம்முடைய ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ, என்னென்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தரமா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வர வர இந்த காலங்கள், இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல பாருங்களேன், எல்லாருமே காலையில 9 o'clock பஸ்ல, இப்போ இருக்காங்க நிறைய பேர், பஸ்ல அடிச்சு புடிச்சு நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 9 o'clockன்ற அந்த வேலை டைம் இப்ப 10 o'clock மாறிடுச்சு.
10 மணிக்கா மாறிடுச்சு. அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைமும் சுத்தமா இப்ப இல்லை. இப்போ ஐடி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50% பேருக்கு வந்து டியூட்டி டைம் அப்படின்றது வந்து வீட்டிலேயே அவங்க உட்காரலாம். 11 மணிக்கு அவங்க லாகின் பண்ணலாம், 12 மணிக்கு லாகின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னா ஒரு வாரத்தினுடைய டார்கெட்டா அவங்க கையில கொடுத்துட்டு, எப்பா இந்த ஒரு வாரத்தினுடைய வேலையை நீ ஒரு நாள் முடிப்பியோ 10 நாள் முடிப்போ எங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு வாரத்துல நீ இவ்வளவு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துறாங்க. அப்போ இன்னைக்கு உலகத்துல வந்து மனிதர்கள் வந்து காலையில இந்த டைம் தான் எந்திரிக்கணும், ஒரு நாள்ல இவ்வளவு வேலை செய்யணும், காலையிலிருந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த ஷெட்யூல் வந்து வர வர நாளுக்கு நாள் வந்து மனுஷங்களிடத்திலிருந்து மாறிட்டே இருக்குது. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்ப வந்து மன அளவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த டைம் டியூரேஷன், இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து தினம் தினம் இன்ன வேலை இருக்குது. யார் ரொம்ப மனநோயாளி அப்படின்னா காலையில எந்திரிச்சு அவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா அவங்க மனநோயாளிகளாய் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. காலையில கரெக்டா அவசரமா எந்திரிச்சு ஓடி போவாங்க. ஆனா இந்த லீவு நாள் வந்துச்சு பாருங்களேன், அவ்வளவுதான், போர் அடிக்குதுன்னு வாங்க. அவங்களுக்கு ரொம்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு டிவியிலே உட்கார்ந்து இருப்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கென்று ஒரு கரெக்டான வரைமுறை இல்லை. இன்றைக்கு இந்த 12வது நாளில் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு வந்து டெய்லி காலையில எந்திரிக்கும் போது 6 நாட்களும் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த நாள் இன்ன ஒர்க்கு, இந்த நாள் இந்த ஒர்க்கு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல டைமிங் போட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். ஆனா அதே நேரத்தில் 6 நாட்களும் ஆண்டவர் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வாரத்திற்கு ஒரு நாள் வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கணும். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறது தவறல்ல, நம்ம வந்து வெளியில போறது தவறல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது தவறல்ல. ஆனா ஒன்றை நம்ம விட்டுறக்கூடாது. இங்க யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க இன்னும் நீங்க ஒழுங்காக டைம் இது ஷெட்யூல் பண்ணாதவங்க, ஹல்லேலூயா, எப்போ அந்த டேட்டுக்கு அந்த நாளுக்கு ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, சரியான காரியத்தை நேரப்பட செய்யாதவர்கள், இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நீங்க கொடுத்த அந்த 6 நாட்களிலையும் நீர் எப்படி ஆக்டிவா, நீர் எப்படி அந்த காரியத்தை எல்லாம் செய்தீரோ அதே போல நானும் அந்த டைமோடு செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், அதிகாலையில் என்னை எழுப்புவீராக, காலைதோறும் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு அன்றைக்கு உள்ள ஒரு வேலையை நீர் தந்து ஆண்டவரே என்னை பிஸியா நீங்க வச்சு, ஆண்டவரே என்னை நீங்க பிஸி ஆக்கி, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீர் என்னை உருவாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சும்மா இருக்கிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, அமைதியா இருக்கிற அந்த வாழ்க்கை வேண்டாம், என்ன செய்தோம் என்று தெரியாத அந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம். தகப்பனே என்னை சரியான இடத்துல நீர் கொண்டு போய் வைத்து சரியான விதத்திலே நீர் என்னை வளர்த்து ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏற்ற ஒரு ஷெட்யூல்ல ஆண்டவர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு மாதத்துல ஆண்டவரே, ஒரு மாதத்துல நீங்க எனக்கு என்ன தர்றீங்களோ, ஒரு மாதத்துல நான் ஒரு நல்ல அழகான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கு நேராய் ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளுடைய ஷெட்யூல் வேணும், அதே மாதிரி ஒரு வாரத்தினுடைய ஷெட்யூல் வேணும், அதே மாதிரி ஒரு மாசத்தினுடைய ஷெட்யூல் வேணும், அதே நேரத்தில் 1 மணி நேரத்தினுடைய ஷெட்யூல் கூட நமக்கு தேவையான ஒன்று. ஆமென்.
நீங்க இதை செய்யணும். ஆண்டவர் இதை விருப்பப்படுறாரு, ஆண்டவர் இதில் பிரியப்படுறாரு. அப்படி நான் என்னன்னா, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்குற ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். ஏதோ ஒன்றுலேயே நீங்கள் அப்படியே உழண்டுட்டு கிடக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். உங்களால் வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து 12வது நாள் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் பொறுப்புகளை கர்த்தர் தருவாராக, பொறுப்புகளை ஆண்டவர் தருவாராக. நீங்க உழைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. யாரெல்லாம் வெறுமையா இருக்கிறீர்களோ, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னீர்களோ, அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை பிஸியாய் கர்த்தர் மாற்றுவாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஏசப்பா ஏசப்பா என்ன பிஸியா வைங்க ஏசப்பா, என்ன பிஸியா வைங்க ஏசப்பா. நான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணணும் ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு வாரத்திற்கு ஒரு டார்கெட் வச்சு நான் ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. ஒரு மாசத்துக்கு நான் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. பாருங்க, உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாருங்க, அவங்க எந்த அளவிற்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு தூரம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஒரு வாரத்திற்கு இவ்வளவு இன்கம் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாரத்தில் இந்தந்த வேலைகளை எல்லாம் முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா அந்தந்த வேலைகளை எல்லாம் அப்படியே முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் பாருங்க, நீங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க நிறைய ஆபீஸ்ல வேலைக்கு போறாங்க. இந்த ஒரு சரியான ஒரு தொழில் நடத்துகிற மனுஷன் யாரு தெரியுமா? தங்களுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள்ட்ட வேலை கொடுக்குறாங்க பாருங்க, ஷெட்யூல் கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க காலையில 9 மணிக்கு ஆபீஸுக்கு போனா அந்த ஆபீஸை நீங்க உள்ள அந்த மிஷினை தொடச்சு நீங்க உட்கார்ந்து சாயந்தரம் 5 மணி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் உங்க நேரம். உங்க டைம் அவ்வளோ அழகா உங்களை பிஸி பண்ணி ஷெட்யூல் பண்ணி அழகா ஒரு சூப்பர்வைசருடைய கையில கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி பாருங்க, வருஷம் அந்த கம்பெனியுடைய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா அவங்க அச்சீவ் பண்றதை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஷெட்யூல் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன டார்கெட் இருக்குது, உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்குது இல்லையா? நான் என்ன நம்புறேன்னா, உங்களை எல்லாம் சாதாரணமானவங்களா நினைச்சு கர்த்தர் பேசல, கர்த்தர் உங்களை தலைவியாய் நினைச்சு பேசுறாரு, தலைவனாய் நினைச்சு பேசுறாரு. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்கிறதாய் கர்த்தர் நினைத்து பேசுகிறார். கர்த்தர் உங்களை வளர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். உங்க வம்சத்திலே இருக்கிற எல்லாரை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை வளர்த்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் பேசுறார். நம்மளை ரொம்ப ஆண்டவர் கனம் பண்றார். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறார். சோ இந்த 12வது நாள் என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற கர்த்தர் முதல்ல சொல்றார், என்ன பண்றார்? அவர் தேவன், மகா பெரிய தேவன். 7 நாளுக்கும் அவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு ஷெட்யூலை வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அந்த ஷெட்யூல் அப்படியே சொல்ற, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 1ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 2ஆம் நாள் ஆயிற்று, இதெல்லாம் படைச்சு முடிச்சு 3ஆம் நாள் ஆயிற்று. அப்போ என்னுடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் ஷெட்யூலா தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதான் வேதம் சொல்லுகிறது, சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க கடவது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, காலையில இந்நேரத்துக்கு எழும்பணும்னா அந்நேரத்துக்கு எழும்பணும், இந்நேரத்துக்கு தூங்கணும்னா இந்நேரத்துக்கு தூங்கணும். கர்த்தர் இந்த 100 நாள் ஜபத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சகலவற்றையும் நான் சீர்படுத்துவேன். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சீர்படுத்த போகிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கிற அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் ரொம்ப அழகா சீர்படுத்த போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகணும்னா, ஒரு சீரான ஒரு நிலைமை வரணும், சீரான நிலைமை வரணும். எத்தனை பேர் இதுக்கு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து குடும்ப ஜபத்துல உட்காரணும்,
பிள்ளைங்க சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும். கணவன்மார் சரியான நேரத்தில் படுக்கை அறைக்கு வரணும். சரியான நேரத்தில் அதிகாலையில் நம்முடைய வீட்டில் ஜெப சத்தம் கேட்கப்படணும். சரியான நேரத்தில் வீட்டை விட்டு எல்லாருமே ஒர்க்குக்காக கிளம்பி போகணும். இல்லைன்னா சரியான நேரத்தில் அந்த தொழில் இடத்திற்கு நம்ம போகணும். சரியான நேரத்தில் நம்ம ஆலயத்திற்கு போகணும். இப்படி சகலவற்றையும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் சீர்படுத்துவாராக. முதல்ல நம்மளை நம்ம சீர்படுத்த போறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, ஒப்பு கொடுக்குறீங்களா? கைகளை உயர்த்தி, அப்பா இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 12வது நாள் என்னை சீர்படுத்துகிற ஆண்டவர், என்னை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா.